இது வரைக்கும் நம்ம 21 சாப்டர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா 2 சாப்டர். அந்த 2 சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரின்சிபல் தான் பேசப்போகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படியே கூடவே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த சாப்டர் நேம் வந்து ஹால்விங் பிரின்சிபல். தமிழ்ல படிச்சிருப்பீங்க. பாதியாக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1. ஓகே, பெரிய சாப்டர், அதனால தான் 2 பார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நார்மலா ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு லென்த்ல படிச்சிருக்கணும். ஒரு லென்த்ல நம்ம வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். 1/6 ஆஃப் an inch அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லென்த் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். குட்டி குட்டியா எழுதக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப பெருசாவும் எழுதிடக்கூடாது. அது ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, இப்போ பாருங்க எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. பாதியா எழுதணும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ 22, 23 பார்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு சாப்டர் பார்ப்போம். டபுளிங் பிரின்சிபல்னு சொல்லிட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதுவோம். அந்த சாப்டருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஓகே. இந்த சாப்டர்ல நம்ம வந்து பார்க்க போறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா எழுதுவோம். அதே ஸ்ட்ரோக்ஸ் தான். குட்டியா நம்ம வந்து எழுதுவோம். 22, 23ல. 24வது சாப்டர் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பெருசா எழுதுவோம். இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இந்த சாப்டர் வந்து பார்க்கலாம். குட்டியா எழுதுறதுனால இந்த சாப்டர் கொஞ்சம் பெருசு. அதனால தான் 2 பார்ட்டு. ஓகே. நார்மலா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரோக்க ஓகே பாதியா எழுதணும். அதாவது ஆஃப் எழுதணும் அப்படின்னா, அது வந்து டி சவுண்டு இல்லன்னா டி சவுண்டு சேர்ந்தா போல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரோக்க நம்ம வந்து ஹால் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஆஃப் பண்ணி எழுதணும் அப்படின்னா, அது வந்து டி இல்லன்னா டி சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரோக்க இனிஷியலா ஹூக் ஆட் பண்ணிட்டு, அத வந்து பர் அப்படின்னு சொன்னோமோ, அதாவது ஆர் ஸ்ட்ரோக் இந்த பக்கம் போட்டா. அதே மாரி எப்படி இந்த பக்கம் போட்டுட்டு அது பல் ஸ்ட்ரோக்குன்னு சொன்னோமோ, எப்படி வந்து அதுல ஒரு எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணிட்டு, அது வந்து எஸ்பின்னு சொன்னோமோ, எப்படி அதுல ஒரு எஸ்டி லூப் ஆட் பண்ணிட்டு, அத வந்து எஸ்டிபி அப்படின்னு சொன்னோமோ, எப்படி வந்து ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுட்டு, அது வந்து எஸ்டபிள்யூ முன்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னோமோ, அதே மாரி. எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரோக் போட்டு, அதுல இந்த சைடு ஹூக் போட்டுட்டு, அதுல வந்து என் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமோ, அதே மாரி ஒரு ஸ்ட்ரோக் போட்டுட்டு எப்படி வந்து அதுல எஃப் ஹூக்க போட்டுட்டு, அதுல இந்த சைடுல ஒரு ஒரு ஹூக் போட்டுட்டு, அதுல வந்து எப்படி எஃப் ஹூக்குன்னு சொன்னோமோ, அதே மாரி அந்த ஸ்ட்ரோக்க குட்டியா எழுதிட்டு, அத நம்ம வந்து என்ன சொல்லப் போறோம்? ஒண்ணு அதுல டி சவுண்ட் இருக்கு, இல்லன்னா டி சவுண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? டி சவுண்ட் இருக்கு, இல்லன்னா டி சவுண்ட் இருக்கு. இப்ப எந்த இடத்துல டி சவுண்ட் இருக்கு, எந்த இடத்துல டி சவுண்ட் இருக்கு அப்படின்றத வந்து தெளிவா வந்து பார்க்கலாம். ஜென்ரலா இந்த ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். அதாவது அந்த ஸ்ட்ரோக்க ப்ரொனவுன்ஸ் பண்றப்பவே நம்ம வந்து லைட்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பி, டி, சே, கே இதெல்லாம் பாருங்க லைட்டா நம்ம வந்து சொல்லுவோம். இதுவே ஹெவி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. எதுவும் இல்ல, இதனுடைய பேர்ஸ் தான். இது பின்னு சொல்றோமா, இத நம்ம வந்து பி அப்படின்னு சொல்லுவோம். சொல்றப்ப அழுத்தி சொல்லுவோம். இத அழுத்தியும் எழுதணும். அதே மாரி மேல இருக்கிறது டீன்னா, இது டி. சொல்றப்பயே பாருங்க இதெல்லாம் ஹெவி ஸ்ட்ரோக்ஸு. இது சே அப்படின்னா, இது ஜே. இது கே அப்படின்னா, இது கே. ஓகே. ஜெனரல் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக்க நம்ம குட்டியா எழுதுறோம்ன்ற பட்சத்துல, இங்க வந்து பிடி இருக்குன்னு அர்த்தம். அதாவது டி சவுண்ட் வருதுன்னு அர்த்தம். இந்த ஹெவி ஸ்ட்ரோக்க வந்து நான் குட்டியா எழுதணும் அப்படின்னா, இந்த இடத்துல டி சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். பிடி இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி இந்த இடத்துல இது டி சவுண்டு. அதையே நம்ம வந்து குட்டியா எழுதணும் அப்படின்ற பட்சத்துல, அந்த இடத்துல வந்து டி, டி இன்னொரு டி சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து டி சவுண்டு. இதுவே வந்து குட்டியா எழுதணுன்ற பட்சத்துல இந்த இடத்துல டி, டி சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி இது சே. இத குட்டியா எழுதணும் அப்படின்னா, சே, டி. ஓகே. சே. ஜே கிடையாது. சே. இதே வந்து இந்த இடத்துல இத குட்டியா எழுதணுன்ற பட்சத்துல, இது வந்து ஜே, டி சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி இது கே. இத குட்டியா எழுதணும் அப்படின்னா, கே, டி சவுண்டுன்னு அர்த்தம். இத வந்து நம்ம குட்டியா எழுதணுன்ற பட்சத்துல, இது வந்து கே, டி சவுண்ட் இருக்குன்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? இதுதான் வந்து ஜெனரல் ரூல். இப்ப எல்லா வார்த்தையிலுமே வந்து இதுவே அடங்கிருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. ஓகே. கொஞ்சம் வந்து ரூல்ஸ் வந்து மாறும். அத நம்ம வந்து எங்கெங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அது டி சவுண்டாவும் இருக்கலாம். இல்லன்னா வந்து டி சவுண்டாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல அது பி சவுண்டாவும் இருக்கலாம். டி சவுண்டாவும் இருக்கலாம். டி சவுண்டாவும் இருக்கலாம். அது எங்கெங்கெல்லாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு வார்த்தை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேர்ட்ல மோர் தேன் 1 சிலபிள் இருக்கு. அதாவது மோர் தேன் 1 சவுண்ட் இருக்கு. ஓகே. இல்லன்னா, அந்த வார்த்தையில ஃபைனல் ஹூக்ஸ் இல்லன்னா டிப்தாங் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஓகேங்களா, டி சவுண்டும் இருக்கு, டி சவுண்டும் இருக்குன்னு அர்த்தம். நம்ம படிச்சு பார்த்துட்டு எந்த வார்த்தை ரிலேட்டடா இருக்கோ அப்படி பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராபிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராபிட் ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க, ஆர் இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு. ஓகே. இப்போ போட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பிய வந்து குட்டியா எழுதிட்டேன். குட்டியா எழுதி அதுக்குண்டான வவ்வல் வந்து வச்சுட்டேன். ராபிட். ஓகே. ராபிட். இதுவே ராபிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் அதே தான். ஆர், பி, டி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பி ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன். மேல பி ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன். இங்க பி ஸ்ட்ரோக் போட்டிருக்கேன். இது ராபிட். ஓகேங்களா? இந்த இடத்துல ஹால் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டி சவுண்ட குறிக்குது. இந்த இடத்துல ஹால் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி ஸ்ட்ரோக்கா இருந்துச்சுனாலுமே, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதுல வந்து மோர் தேன் 1 சிலபிள் இருக்கு. மோர் தேன் 1 சவுண்ட் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டி-யாவும் எடுத்துக்கிறோம், டி-யாவும் எடுத்துக்கிறோம். நான் வந்து இந்த இடத்துல பி ஹால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி எழுதக்கூடாது. இப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க. இப்படி ஒரு வார்த்தை கிடையாது. அதே மாரி, இப்படி ஒரு வார்த்தை இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ராபிட் சீக்கிரமா, அசுர வேகம், வேகமா இருக்கிறது. ஓகே. ராபிட்னா இந்த இடத்துல முயல்ன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை கிடையாது, இந்த வார்த்தை கிடையாது. ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா, லைட் ஸ்ட்ரோக்க ஹால் பண்ணா டீன்னு பார்த்தோம். ஹெவி ஸ்ட்ரோக்க ஹால் பண்ணா டீன்னு பார்த்தோம். ஆனா, அந்த ஒரு வார்த்தையில மோர் தேன் 1 சிலபிள் இருந்துச்சுனாவோ, இல்லன்னா ஃபைனல் ஹூக்ஸ் இருந்துச்சுனாவோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத டீயாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல டியாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தைக்கு ஏத்தா மாரி. இப்ப வந்து மோர் தேன் 1 சிலபிள் வந்து பார்த்தோம். இப்போ ஃபைனல் ஹூக்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு நார்மலா இந்த வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு தெரியும். டி எழுதியிருக்கேன். ஏ வவ்வல் எழுதியிருக்கேன். என் ஹூக் போட்டிருக்கேன். 10 ஓகேவா? இப்போ நான் இத என்ன பண்றேன், இதே குட்டியா எழுதுறேன். ஓகே. குட்டியா எழுதுறேன். இந்த இடத்துல நாம போயிட்டு, இத வந்து நான் டீய தான் ஹால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, டென்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. டென்ட்ன்ற வார்த்தையும் இதுல அடங்குது. ஏன்னா ஃபைனல் ஹூக் இருக்கிறதால, அந்த இடத்துல டி சவுண்டும் இருக்கு, டி சவுண்டும் இருக்கு. டென்ட்டுக்கும் அதுதான், டென்டுக்கும் அதுதான். ஓகேங்களா? ஃபைனல் ஹூக்கு இல்லன்னா டிப்தாங் கூட ஒண்ணு வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். டிப்தாங் சொல்லிட்டு பார்க்கிறப்ப, நம்ம வந்து இந்த ஐ, யுவு அதுக்கப்புறமா அவ்வு, ஆய் இந்த சவுண்ட்லாம் இருக்கு இல்லையா? எண்டிங்ல முடியிற எண்டில முடியிறப்போ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யுவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அவ்வும் தான். இப்ப அத அத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிறப்ப, இது வந்து ஃபியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. ஃபியூன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுவே நான் ஹால் பண்ணி அந்த ஹால் பண்ணி, அந்த இடத்துல வந்து ஒரு யூ போடுறேன் அப்படின்ற பட்சத்தில, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூயட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுண்ட்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி ப்ரவ், ப்ரவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அதுவே ஹால் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ப்ரவுட். இந்த இடத்துல டி சவுண்ட் வருது பாருங்க. அதே மாரி இது மென். அதே நான் ஹால் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா, மென்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு இது
பேவ். இது பேவ்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல டி இருக்கும், ஒரு இடத்துல டி இருக்கும். ஓகே. ஸோ, டிப்தாங் வருது, இல்லன்னா ஃபைனலா ஹூக் வருதுன்ற பட்சத்துல 2த்துல எது மீனிங் கொடுக்குதோ, அத நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகேவா? இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கெங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் சொன்னீங்க. அது எங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வார்த்தையில ஒரே ஒரு சிலபிள் தான் இருக்கும். ஓகே. ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு சிலபிள் தான் இருக்கும். இல்லன்னா சிலபிள்னா ஒரே ஒரு சவுண்ட் சொல்றேன். ஓகேங்களா? லைட் ஸ்ட்ரோக்க நீங்க ஹால் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரூல். டி சவுண்ட் இருக்கும். ஹெவி ஸ்ட்ரோக்க ஹால் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து டி சவுண்ட் இருக்கும். அவ்வளதான். ஒரே சவுண்ட் இருக்கிற வார்த்தைகள்லாம் நம்ம வந்து என்னன்னு பார்க்கிறப்ப, இப்போ இது வந்து தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. தா. ஓகேங்களா? இது லைட் ஸ்ட்ரோக். இதே நம்ம வந்து ஹால் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது பாதி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது தாட். இத்த ஹால் பண்ணியாச்சு. இத்த லைட் ஸ்ட்ரோக்கு. ஓகே. அதையே நம்ம ஹால் பண்ணதால தாட். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இது ப்ளே. பல் மட்டும் தான் இருக்கு. ஓகே. பல், ப்ளே. இதுவே நான் வந்து சின்னதா எழுதினேன் அப்படின்னா, பிளேட். இதையே நான் சின்னதா எழுதுனேன்னா, பிளேட். ஓகேங்களா? இப்போ பிளேடுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதை எப்படி எழுதுறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் போடணும். ஹால் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் போணும். ஹால் பண்ணக்கூடாது. ஏன்னா, ஒரே ஒரு சிலபல் தான் வந்திருக்கு. லைட் ஸ்ட்ரோக்கா வேற இருக்கு. அத நம்ம வந்து ஹால் பண்ணி எழுதுனா, அது டி சவுண்டு தான். ஸோ, பிளேடுன்றது டி சவுண்ட் இருக்கு. ஸோ, அதனால ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம வந்து போணும். ஓகேங்களா? ஸோ, 1 சிலபல் லைட் ஸ்ட்ரோக்க ஹால் பண்ணா டி, ஹெவி ஸ்ட்ரோக்க ஹால் பண்ணா டி. ஓகே. சப்போஸ் டி சவுண்ட் வந்துச்சுன்னா, நம்ம ஃபுல்லா தான் நம்ம வந்து எழுதணும். இது இப்ப ஹெவி ஸ்ட்ரோக்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். அதே மாரி லைட் ஸ்ட்ரோக் வச்சு பார்த்துருக்கோம். இப்ப ஹெவி ஸ்ட்ரோக் வச்சு பார்க்கலாம். இப்போ இது பிரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பிரே. இப்ப பிரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா ஹால் பண்ணிறலாம். ஏன்னா பர்ன்றதுமே வந்து ஹெவி ஸ்ட்ரோக் தான். ஸோ டி சவுண்ட் வரதால, நம்ம வந்து இத ஹால் பண்ணிறலாம். தப்பே கிடையாது. இதுவே பிரைட் அப்படின்னு வந்துச்சுன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்? பிரைட். ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் போடணும். ஓகேங்களா? நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா, இது ரூல் பிரகாரம் தப்பு. ஓகே. ரூல் பிரகாரம் தப்பு. இது வந்து பிரைட் அந்த மாரி எதுனா சவுண்ட்ல உங்களுக்கு வந்து வர்றது. இப்படி எழுதக்கூடாது. பிரைட்னா நம்ம வந்து என்ன பண்ணா, இப்படி தான் எழுதணும். இப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி எப்படி இது வந்து வாசிக்கிறது? அதாவது இப்போ ஒரு வார்த்தை எழுதிட்டோம் ஹால் பண்ணி. அத எப்படி வாசிக்கிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா டி சவுண்டோ இல்லன்னா டி சவுண்டோ வச்சு வந்து வாசிக்கணும் அவ்வளோதான். இப்ப இத வந்து ஃபைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே குட்டியா எழுதுனீங்க அப்படின்னா, எஃப்டிஐன்னு சொல்லக்கூடாது. எஃப்டைன்னு படிக்கக்கூடாது. ஃபைட்டுன்னு படிக்கணும். லாஸ்ட்ல தான் அந்த டி சவுண்டோ இல்ல டி சவுண்டோ வந்து வரணும். ஓகேங்களா? இது நான் வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படின்னா, இத வந்து என்ன சொல்லணும்? ஆஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இது வந்து நான் சீக்ன்னு சொல்றேன். இதே குட்டியா எழுதிட்டோம் அப்படின்னா, செக்ட். அந்த டி சவுண்டோ, டி சவுண்டோ லாஸ்ட்டா தான் வந்து சொல்லணும். இது சீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படின்னா, இது வந்து சீக்ரெட். அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? புரொனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாரி எஸ் சர்க்கிளும் அதே தான். இப்ப மோஸ்ட்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு ஒரு ஸ்ட்ரோக்ல எஸ் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா, அத லாஸ்ட்டா தான் நம்ம வந்து படிப்போம் இல்லையா? அதே மாரி தான் இங்க. ஹாலிங் பிரின்சிபில்லயும் எதுவும் மாறது கிடையாது. இது வந்து ரென்ட். ஆர ஹால் பண்ணி ஓகே. அதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்-க்கு ஆட் பண்ணி, அப்புறம் அது ஹால் பண்ணியிருக்கிறதால டி சவுண்ட். ஸோ செகண்ட் பேஜ்ல எழுதியிருக்கிறதால ரென்ட் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா, அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, இத வந்து நான் ரெண்ட்ஸ்ன்னு தான் படிக்கணும்.
ஓகேங்களா? அதே மாரி ரிஃப்ட் அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர் போட்டு, எஃப் ஹூக் போட்டுட்டு, அதில டி ஹால் பண்ணியிருக்கிறதா டி சவுண்ட். இத ரிஃப்ட் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னா, ரிஃப்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? அந்த வி ஹூக்லயே சர்க்கிள் போட்டுக்கணும். ஓகே. சர்க்கிள் எஸ்ஸ லாஸ்ட்டா தான் வந்து படிக்கணும். இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு குட்டி கான்செப்ட். ஹெச் வந்து நம்ம மோஸ்ட்லி எப்படி எழுதணும் அப்படின்னா, மேல இருந்து கீழ எழுதணும். தனியா இருக்கிறப்ப. இத நம்ம வந்து ஹெச் சாப்டர்ல வந்து பார்த்திருப்போம். ஆனா, ஆஃப் லென்த் ஹெச் வந்து எப்பவுமே கீழ இருந்து மேல எழுதணும். இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹெச் வந்து இப்படி எழுதக்கூடாது. ஆஃப் லென்த்க்கு. என்ன பண்ணணும்னா, இப்படி தான் எழுதணும். இத பேஸ் பண்ணி வர வார்த்தைகள் இப்ப ஹைட் அப்படின்னா, இதுதான் கரெக்ட். ஹைட் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். ஓகே. ஹைட்ஸ் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். இந்த மாரி எழுதக்கூடாது. இது தப்பு. சரிங்களா? ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி எழுதக்கூடாது ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இப்படி தான் வந்து எழுதணும். ஆஃப் லென்த் எச் எப்பவுமே கீழ இருந்து மேல போற மாரி தான் எழுதணும். அதாவது மேல் நோக்கி அப்வர்ட் எச் தான் வந்து எழுதணும். இதுவே ஃபுல் எச் அப்படின்னா, மேல இருந்து கீழ வர மாரி டவுன்வர்ட் எச் வந்து எழுதுவோம் நம்ம. தனியா வரப்ப. சரிங்களா? இது ஒண்ணு வந்து பார்த்துக்கணும். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து ஹால்டிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இதுக்கு அப்புறமா வந்து பார்க்க போறோம். எங்க அப்படின்னா, ஒரு வார்த்தையில ஓகே எண்டிங்ல வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே டி சவுண்டோட முடிஞ்சு போயிரும். சப்போஸ் டீக்கு அப்புறமா எதனா வவ்வல் வந்துச்சுனாவோ, இல்லன்னா டீக்கு அப்புறமா எதனா வவ்வல் வந்துச்சுனாவோ, நம்ம வந்து ஹால்டிங் பிரின்சிபல யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, ஜாலியா வந்து என்ன பண்ணிருவோம் நம்ம, பிய ஹால் பண்ணி இந்த இடத்துல ஒரு வவ்வல் வச்சுருவோம். இதுவே பிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதே பண்ணக்கூடாது. ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகுது பாருங்க. இது 2த்துக்குமே. அதனால பிட்டின்னு வந்துச்சு அப்படின்னா, பி, டி இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுதணும். அதே மாரி கிரீட் அப்படின்னு எதனாலன்னு தெரியுதுங்களா? 2மே ஒரே மாரி இருக்கு பாருங்க. இது பிட்டா, பிட்டியான்னே தெரியல பாருங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க, வவ்வல் வந்துச்சுன்னா இந்த மாரி நம்ம வந்து எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி கிரீட் அப்படின்னா, நம்ம என்ன என்ன பண்ணுவோம், கர்ர ஹால் பண்ணி அதுல ஒரு டாட் வச்சுருவோம் வவ்வலுக்கு. ஓகே கிரீடுன்னு சொல்லிட்டு சொல்லிருவோம். இதுவே கிரீடி அப்படின்னா, இப்படியே எழுதலாமா? அப்படின்னா இப்படி எழுதக்கூடாது. 2மே ஒரே மாரி இருக்கு பாருங்க. அதனால வந்து கிரீடி நம்ம இப்படி தான் எழுதணும். ஓகேங்களா? வவ்வல் வந்துருச்சு அப்படின்னா, ஹால்டிங் பிரின்சிபல் யூஸ் பண்ண முடியாது. அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து ட்ரைஃபோன்ஸ் வந்துருச்சு. ஓகே. டி சவுண்டுக்கு முன்னாடி ஓகே. டி சவுண்டுக்கு முன்னாடி ட்ரைஃபோன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஃபுல் ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இப்ப தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இப்படி போட்டா 5 5 அதே ஹால் பண்ணி எழுதுனா ஃபைட்டுன்னு பார்த்தோம். ஃபயாட்னாலுமே நம்ம வந்து இப்படியே எழுதிரலாமா? அப்படின்னா, இப்படி எழுதக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரைஃபோன் வந்துட்டதால டீக்கு முன்னாடி இப்படி தான் வந்து எழுதணும். இது எதனாலன்னா, டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக. நம்ம வேகமா எழுதுறப்ப, இந்த வவ்வல் நம்மளுக்கு வந்து தெரியாது. இது ஃபயாட்டா, ஃபைட்டான்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால வந்து ட்ரைஃபோன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, டி ஸ்ட்ரோக் ஃபுல்லா தான் வந்து போட்டாகணும். அதே மாரி டை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இப்படி எழுதிருவோம். டைடு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அத ஹால் பண்ணி எழுதிருவோம். டைடு. இதுவே டயடம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப்ஸ் தான் போடணும். ஏன்னா, டிக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? அந்த ட்ரைஃபோன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு இன்னொரு இடத்துல எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்ட்ரோக்ஸ வந்து நம்ம வேறுபடுத்தி காட்டுறதுக்காக. இப்ப சீக்ரெட்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ஈஸியா, இப்படி நம்ம வந்து எழுதிட்டோம். சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுதிட்டோம். இதுவே சாக்ரெட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, அதையே நான் வந்து இப்படியே எழுதுறேன்னா எழுதக்கூடாது. அதுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம வந்து போடணும். இந்த மாரி ஸ்ட்ரோக்ஸ் வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எழுதுவோம். இன்னும் ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஹார்ட்லின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹோட்டல்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. 2த்தையுமே நான் வந்து ஹாலிங் பிரின்சிபல் படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட்லி, ஹோட்டல். கிட்டத்தட்ட வந்து நம்ம பொசிஷன் மாத்தி வச்சுக்கலாம், வவ்வல் வச்சுக்கலாம்னு வச்சுக்கினா கூட, ஸ்பீட் எழுதுறப்ப நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம பொசிஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம், வவ்வல் வைப்போமா, வைக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு. 2மே கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரோக் மாரி இல்ல. அதனால வந்து
ஹோட்டலுக்கு சொல்லிட்டு ஸ்டோக்கை வந்து என்ன பண்ண சொல்றாங்க? இப்படி ஃபுல் ஸ்டோக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஹார்ட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டோக் வந்து இந்த மாரி ஹால்டிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது தனித்துவமான ஸ்டோக்ஸ்க்காக. ஓகேங்களா? இந்த வார்த்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த எதுவுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேணாம். அதே மாரி இன்இவிட்டபிள், அன்அவாய்டபிள் அதுவுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, புக்ல குடுத்துருக்காங்க. இது 2த்துமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்படியே எழுதலாம். இப்படி எழுதிட்டு வவ்வல் வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். அன்அவாய்டபிள்க்கு வவ்வல் வச்சுக்கலாம். இன்இவிட்டபிளுக்கு நம்ம இந்த ஓய் வவ்வல் வைக்கல அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எக்ஸாம்ல நம்ம வந்து வவ்வல் வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஒரே மாரி எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க அன்அவாய்டபிளுக்கு மட்டும் இந்த ஸ்டோக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்இவிட்டபிளுக்கு இது வேண்டாம். நீங்க வந்து ஃபுல் ஸ்டோக்ஸ்க்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்ஈவிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டோக்ஸ்க்கு வந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸ்டோக்ஸை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக. அதே மாரி இந்த ஆர் இருக்கு இல்லையா? ரே ஸ்ட்ரோக்கு. இத நீங்க வந்து ஹால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத ஹால் பண்ணா ஓகே. இது வந்து பாருங்க அண்டு மாரி ஆயிருது. அண்டு, ஷுட் மாரி ஆயிருது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டா அண்டு, செகண்ட் பிளேஸ்ல போட்டா ஷுட். இப்ப ரைட்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் வந்து இப்படி எழுதுறேன் அப்படின்னா, இது வந்து எடுக்கிறதுக்கு அண்டைன்னு படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க இந்த 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 கன்ஃப்யூஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? நீங்க வந்து ரைட்ன்னு வந்துச்சுன்னா, இந்த மாரி ஃபுல் ஸ்டோக்ஸ் போட்டுக்கோங்க. இதுவே ரைட்ஸ்ன்னு வந்துச்சுனாலுமே, நீங்க வந்து ஃபுல் ஸ்டோக்ஸே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்லெஸ் ரென்ட்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து ஹால் பண்ணலாம். ஏன்னா, இந்த இடத்துல கன்ஃப்யூஷன் வராது. ரென்ட், ரென்ட்ஸ் இத நம்ம வந்து ஷுட் அப்படின்ற மாரி படிக்க மாட்டோம். ஷுட் நாட் நம்ம இப்படி எழுத மாட்டோம். ஷுட் நாட்னா நம்ம வந்து என்ன பண்ணிருவோம்? இந்த மாரி எழுதிருவோம். கரெக்ட்டுங்களா? அதே மாரி ரிஃப்ட்ன்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இந்த மாரி வந்து போட்டுக்குவோம். ஹூக் கரெக்ட்டா எழுதிக்குவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதுனா ஷுட் ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படிக்க மாட்டோம். ஷுட் ஹேவ்னா நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஸோ தட் கன்ஃப்யூஷன் இந்த இடத்துல வராது. இந்த வார்த்தைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வெறுமனே ஆர் மட்டுமோ, இல்லன்னா ஆர் கூட எஸ் சர்க்கிள் சேர்ந்தா மாரி வந்துச்சுனாவோ, நீங்க வந்து அத ஹால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எழுதுறப்பவே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதுறேன்னா, இங்க எழுதியிருப்பேன் ஹால் பண்ணது. செகண்ட் பிளேஸ்க்கும், தேர்ட் பிளேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்திலே எழுதியிருப்பேன். சில வார்த்தைகள். இப்ப டின்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டின்ட் இப்படி எழுதக்கூடாது. ஓகே. அத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டின்ட் அப்படின்னா இப்படிதான் எழுதணும். டென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, அதையுமே நான் வந்து ஆங்கிலேயன்ல போட்டு வவ்வல் தான் நம்ம வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்குனா ஓகே. அபோவ் தி லைன்ல வந்து வச்சு எழுதிரலாம். ஆனா, ஹால்விங் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பொசிஷனும், தேர்ட் பொசிஷனும் ஒரே மாரி தான் இருக்கும். 2த்துமே நம்ம வந்து ஆன் தி லைன்ல தான் எழுதணும். த்ரூ தி லைன்ல எழுதக்கூடாது. ஓகேங்களா? இதோட சாப்டர் 22 ஓவர். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராமலாக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்திருப்போம். இப்போ கர்வ்ட் ஸ்ட்ரோக்ஸ்ல அத ஹால் பண்ணா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இதுவுமே ஈஸியான சாப்டர் தான். சாப்டர் 22 புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இதுவுமே ஈஸியா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? சாப்டர் 23 ஹால்டிங் பிரின்சிபல் பார்ட் 2 இல்லன்னா செக்ஷன் 2. இதுல நம்ம வந்து பார்க்க போறது என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ்க்கு அப்படின்னா, எம், என், எல், ஆர் இதெல்லாம் வந்து ஹால் பண்ணோம் அப்படின்னா, என்னென்ன சவுண்டு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? மோஸ்ட்லி இதெல்லாம் ஹால் பண்ணோம் அப்படின்னா, லைட்டா சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்படி லைட்டா இப்படி ஹால் பண்ணோம் அப்படின்னா, இதுல வந்து டி சவுண்ட் இருக்கிறதா அர்த்தம். அப்ப இது வந்து எம்டி, இது என்டி, இது எல்டி, இது வந்து ஆர்டி. ஓகே. இதுவே கொஞ்சம் டார்க்கா போடுறேன், கொஞ்சம் அழுத்தி போடுறேன்ற பட்சத்துல, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டி சவுண்ட் இருக்கிறதா அர்த்தம். அப்ப இப்படி பார்க்கிறப்ப இது எம்டி, இது வந்து என்டி, இது வந்து எல்டி, இது வந்து ஆர்டி. ஓகே. இது நார்மலா எம், இது என், இது எல், இது ஆர். லைட்டா எழுதணும்னா அதுல டி சவுண்ட் இருக்கிறதா அர்த்தம். அழுத்தி எழுதணும் அப்படின்னா, அதுல டி சவுண்ட் இருக்கிறதா அர்த்தம். இந்த ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? எம்ம வந்து அழுத்தி எழுதணும்னா ஒரு ஸ்ட்ரோக். அது வந்து என்னன்னா, இம்ப். ஓகே. இத நான் வந்து குட்டியா எழுதுனேன் அப்படின்னா, இது வந்து இம்ப்-டி அப்படின்னு கிடையாது. ஏன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து எம்-டிக்கு இத யூஸ் பண்ணியாச்சு. ஸோ, இந்த இம்ப ஹால் பண்ணி எழுதணும், பாதியா எழுதணும் அப்படின்னா, அது வந்து எம்-டி தான். இம்ப்-டி கிடையாது.
சரிங்களா? இந்த இடத்துல இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாரி இத நம்ம வந்து பார்த்திருப்போம். என்ன அப்டின்னா, இப்ப எல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத நம்ம வந்து அழுத்தி எழுதணும்னா, ஒரு சில இடத்துல நம்ம வந்து லர்ன்னு படிச்சிருப்போம். அதே மாரி ஆர வந்து அழுத்தி எழுதணும் அப்டின்னா, எர்ன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இத நான் வந்து குட்டியா எழுதுறேன். நான் வந்து இத எல்ஆர்டின்னு படிச்சுக்கிறேன். இத வந்து நான் குட்டியா எழுதுறேன். இதுல ஆர்ஆர்டின்னு நான் வந்து படிச்சுக்கிறேன். ரெர்ரிடு அப்டின்னு சொல்லிட்டு நான் வந்து படிச்சுக்கிறேன். அப்டின்னு சொல்லிட்டு இதையும் படிக்கக்கூடாது. ஏன்னா, இத வந்து ஹால் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி எல்டின்னு வச்சிருக்கோம். இங்க பாருங்க. அதே மாரி இத ஹால் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஆல்ரெடி நம்ம ஆர்டின்னு வச்சிருக்கோம். அதனால அத ரெர்டுன்னு படிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, இதுல இத அழுத்தி எழுதுனா எம்பின்னு வருது இல்லையா? இத ஹால் பண்ணி எழுதுனோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து எம்பிடின்னு சொல்லிட்டு கிடையாது. இத வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தி எழுதுனா நம்ம லர்ன்னு வச்சிருக்கோம். முன்ன ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். அத வந்து ஹால் பண்ணி எழுதுனா லர்டுன்னு கிடையாது. அதே மாரி இத அழுத்தி எழுதுனா ரெர்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சிருக்கோம். அதை அழுத்தி எழுதுனா ரெர்டி கிடையாது. சரிங்களா? இது மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து போதுமானது. ஓகே. இப்ப எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது மே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இத நான் வந்து லைட்டா ஹால் பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மேட். இதையே அழுத்தி டார்க்கா எழுதுறேன் அப்படின்ற பட்சத்துல, இது வந்து மேட். ஓகேங்களா? அழுத்தி டார்க்கா எழுதுறன்ற பட்சத்துல, இது வந்து மேட். அதே மாரி இது வந்து ஒரு பேஜ்க்கு நேன்னு சொல்லிட்டு சொல்றேன் சவுண்ட். நேன்னு சொல்லிட்டு. இதுவே நான் லைட்டா ஹால் பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீட். ஓகே. வவ்வல் நான் வந்து மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க. இங்க நே, இங்க நீட். அதே வந்து அழுத்தி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னது? நீட். அழுத்தி எழுதணும்னா நீட். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க இது. தென் இந்த எல்டி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த எல்டி இருக்குங்க இல்லையா? எல்ல வந்து ஹால் பண்ணி அழுத்தி எழுதியிருக்கேன். அதனால இது வந்து எல்டி. இது வந்து தனியா வரப்ப, அதாவது ஸ்டார்ட்டிங்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தனியா வரப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்டி இனிஷியலா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து இத என்ன பண்ணக்கூடாதுன்னா, யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருதுன்னா, நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு. இதுவே சோல்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எஸ் இருக்கு, எல்டி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நான் வந்து இப்படி எழுதலாமா? அப்படின்னா, இப்படி எழுதக்கூடாது. வெறுமனே எல்டின்னு மட்டும் வரப்ப, இந்த வார்த்தையில ஓல்டுன்ற வார்த்தையில பாருங்க, வெறும் எல்டி மட்டும் தான் இருக்கு. முன்னாடி வவ்வல் இருக்கு. வேற எந்த கான்சோனன்ட்டும் கிடையாது. அதனால நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா சோல்டுல எஸ் இருக்கிறதால, நம்ம வந்து சோல்டு இப்படி எழுதக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி தான் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி இந்த எல்டிக்கு நடுவுல, இல்லன்னா ஆர்டிக்கு நடுவுல வவ்வல் எதுனா தெரியுது அப்படின்ற பட்சத்துல, நீங்க வந்து இந்த ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் வந்து அதாவது ஹால் பண்ணி எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பேல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இப்ப பேல்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நார்மலா? பே போட்டு டவுன்வோர்ட் எல் யூஸ் பண்ணிக்குவோம். பேல். இந்த சவுண்டுக்கு. பேல்டுன்னு வந்துச்சுன்னா, பே சவுண்ட் போட்டு டவுன்வோர்ட் எல் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். பேல்டு. இப்ப பேலிட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இடத்துல நான் அப்படி வவ்வல் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, வவ்வல் வைக்கக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, பேலிட். இப்படிதான் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி ஹரி, ஹரீடு. இதுக்கு என்ன சொல்றாங்க? ஹாரி டி. இப்படிதான் நம்ம வந்து எழுதணும். ஹரீடு. நம்ம வந்து ஹா போட்டு இந்த மாரி எழுதக்கூடாது. இது எழுதுனா தான் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒரு மாரி அந்தஸ்தா இருக்கும். ஈஸியாவும் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி மேரி அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? மேரி. ஓகே. இதுவே மேரீடு அப்படின்னா, இப்படி எழுதிக்கலாமா? அப்படின்னா அப்படி எழுதக்கூடாது. ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் போடணும். மேரீடு. இதுவே மேரிடுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. மேரிடு. வவ்வல் பெருசா தெரியல. மேரிடு. அந்த இடத்துல டவுன்வோர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் புக்ல. நீங்க வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வவ்வல்ஸ் நடுவுல வருது அப்படின்ற பட்சத்துல, நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் வந்து தான் எழுதணும். ஹால் பண்ணி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
சரிங்களா? அதே மாரி இந்த இம்ப்லாம் பார்த்துட்டோம். ஓகே. இம்ப வந்து ஹால் பண்ணோம் அப்டின்னா, அது வந்து எம்டி அப்டின்னு பார்த்தோம். அதே மாரி இங்க ஹால் பண்ணா, அது வந்து என்டின்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்ம வந்து இத ஹால் பண்ணி எழுதிட்டு, நான் வந்து இம்ப்டி அப்டின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. அதே மாரி இதான் ஹால் பண்ணி எழுதிட்டு, இன்டி அப்டின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. ஆல்ரெடி இதுக்கு அலாட் பண்ணியாச்சு. எம்டிக்கும், என்டிக்கும் அலாட் பண்ணியாச்சு. அதனால வந்து உங்களுக்கு இம்ப்டி இந்த சவுண்ட்ல வந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் வந்து போடணும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இம்ப்யூட் அப்டின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இம்ப ஹால் பண்ணிட்டு, ஓகே. இம்ப ஹால் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்டி யூ போட்டுட்டு, இத நான் இம்ப்யூட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஓகே. என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபுல் ஸ்டோக்ஸ் தான் போடணும். இம்ப்யூட். புரியுதுங்களா? அதே மாரி பிலாங்க்டு அப்டின்னு ஒரு வார்த்தை வருது அப்டின்னா, பி போட்டு, லா போட்டு, இங்கிடிக்கு நான் வந்து இப்டி ஹால் பண்ணிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. பி போட்டு, லா போட்டு, இங்கு போட்டு, அப்புறம் டி போடணும். இதுதான் பிலாங்க்டு. ஓகேங்களா? பிலாங்க்டு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதுவே இதுவே இந்த இம்பர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாரி இங்கர்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பார்த்திருப்பீங்க. அதாவது இம்ப்ல இனிஷியலா ஒரு ஹூக் போட்டுக்கிட்டோம் அப்டின்னா, இம்பர்டு, இம்பர். அதே மாரி இங்குல இனிஷியலா ஒரு ஹூக் போட்டுட்டோம்னா, இங்கர். இத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஹால் பண்ணிக்கலாம். இத ஹால் பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இம்பர் டி அப்டின்னு சொல்லிட்டு. இது கூட டி சவுண்ட் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். அதே மாரி இத நம்ம வந்து ஹால் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, கூட எக்ஸ்ட்ரா ஒரு டி சவுண்ட் சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஹூக்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஹூக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்க யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. ஹேம்பர் அப்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்டின்னா, ஹேம்பர் நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? ஹ, இம்பர், ஹேம்பர். இதுவே ஹேம்பர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, அத நம்ம வந்து அப்படியே ஹால் பண்ணி எழுதிக்கலாம். ஹேம்பர்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி லிங்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, லீ போட்டு இங்கர் இப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம். லிங்கர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா, லிங்கர்டு எழுதிக்கலாம். ஓகே. அந்த இங்குல நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து ஹால் பண்ணோம்னா, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து எம்டி, அப்புறம் என்டி மீனிங் குடுக்கறதால யூஸ் பண்ணல. ஆனா இம்ப் கூட நம்மளுக்கு வந்து இனிஷியலா ஹூக்ஸ் சேருது. ஆர் ஹூக்ஸ் சேருது அப்படின்ற பட்சத்துல, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு மாரி நுணுக்கமா போற மாரி இருக்கும். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. கன்ஃப்யூஸ் ஆவலல்ல? ரைட். இப்போ இந்த ஆர்டி, இந்த எல்டி இருக்குங்க இல்லையா? ஓகே. இந்த ஆர்டி, எல்டி இருக்கு இல்லையா? ஆர்டின்னா நம்ம வந்து ஒண்ணு இது சொல்லியிருந்தோம். அப்புறம் இதுவுமே ஆர்டி தான். ஓகே. இந்த ரேவ வந்து சுருக்கணும்னா அதுவுமே ஆர்டி தான். அதே மாரி எல்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அப்வர்டா தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகே. ஜெனரலி ரிட்டன் அப்வர்ட் ஒரு வார்த்தை முடியிறப்ப. பார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட். பெல்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, பெல்ட். இப்படி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி எழுதுவோம். இருந்தாலுமே, என்னுக்கு அப்புறமா, இங்குக்கு அப்புறமா எழுதுறப்ப, நம்ம வந்து டவுன்வர்டா எழுதுவோம். எதுக்காகன்னா, எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப இன்லெட்ன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்லெட். இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். இப்படி எழுத மாட்டோம். இன்லெட் இப்படி எழுத மாட்டோம். சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் எழுதுறப்பயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். அதே மாரி ரிங்லெட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகேங்களா? அதே மாரி இந்த எல் நம்ம வந்து பார்த்திருப்போம். எண்டிங்ல வந்து வரப்ப வவ்வல் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுதணும். அதே மாரி வவ்வல் வரல அப்படின்ற பட்சத்தில, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, டவுன்வர்ட் எல் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. இப்ப டுவெல்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டுவெல்ட். இந்த சவுண்ட் பாருங்க. டி போட்டு, வே போட்டு எந்த சவுண்டுமே இல்ல. எல்லோட முடிஞ்சு போகுது. அதனால டுவெல்ட். எல்டியோட முடிஞ்சு போகுது. அதனால எல்ல ஹால் பண்ணி எழுதிட்டேன். இதுவே டுவலைட். சரிங்களா? டுவலைட் இந்த வார்த்தையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
டி போட்டு வே போட்டு லைட் வவ்வல் வரதால சரிங்களா, டிப்தாங் வரதால என்ன பண்ணியிருக்குன்னா அப்போர்டு ஸ்ட்ரோக்ஸ் அப்போர்டு எல் நம்ம வந்து எழுதியிருக்கோம். அப்போர்டு எல் போட்டு அதை ஹால் பண்ணிக்கிறதா டி சவுண்டு. இங்க நம்ம எல்ல பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே எல்டிலையுமே. ஓகே, அதே மாதிரி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவுமே ஆர்டிக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ப்ரிஃபர்டு. இப்போ ப்ரிஃபர் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படி எழுதுவோம். இதுவே ப்ரிஃபர்டு அந்த வார்த்தையில பார்க்குறப்ப நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா இப்படி போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். அதுவே ஹால் பண்ணியிருப்போம் ப்ரிஃபர்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். எங்க இந்த ஸ்ட்ரோக் வந்து ஆர்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இதை அழுத்தி எழுத மாட்டோம். ஆர்டினா நான் வந்து என்ன சொன்னேன், இதை அழுத்தி எழுதுனா ஆர்டி அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே, ஆனா லைட்டா எழுதுனா கூட ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த எஸ் இருக்குங்க இல்லையா, இதை ஹால் பண்ணா எஸ்டி சவுண்ட். நம்ம எஸ்டிக்கு மோஸ்ட்லி லூப் போட்டுருவோம் எண்டிங்ல முடியிறப்ப. ஆனா வந்து ஷன் ஹூக்கு அப்புறமா எஸ்டி சவுண்ட் வந்துச்சுன்னா எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் இப்படி நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதணும். இதுவே ப்ரொடெக்ஷனிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா எஸ் ஸ்ட்ரோக்கை வந்து என்ன பண்ணியாச்சு, ஹால் பண்ணி எழுதியாச்சு. ஸோ ப்ரொடெக்ஷனிஸ்ட். ஓகேங்களா, இது உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காட்டலாம். ஒரு சில வார்த்தைகள் இருக்கு, அதில் வந்து டிஃப்ரென்ஸே வந்து காட்ட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃப்ரென்ஸ் காட்ட முடிஞ்ச வார்த்தைகள் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ அஃபோர்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல 2 கர்வ் இருந்துச்சுனாலுமே சரி, இதுல எஃப் கர்வ் போடணும், ஆர் கர்வ் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுதணும். அதுக்கப்புறமா டி ஸ்ட்ரோக்ஸை நம்ம வந்து காட்டணும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப் போட்டுட்டு டவுன்வோர்ட் ஆரா ஹால் பண்ணி எழுதிடுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது எஃப் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, இதுல டிஃப்ரென்ஸ் காட்ட முடியுது. அதே மாதிரி நேம். நேம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா என் போட்டு எம் போடுவோம். இதுவே நேம்டு அப்படின்னா என் போட்டுட்டு எம்ம வந்து ஹால் பண்ணி காட்டலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காட்ட முடியுதோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த மாதிரி காட்டலாம். ஆனா குக்குடுன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. குக்குடு. இப்போ நான் ஒரு கே போடுறேன். ஓகே, ஒரு கே போடுறேன். செகண்ட் கேவ வந்து நான் குட்டியா போடுறேன். இதுல 2 கே இருக்குன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இதுல இத வந்து நம்மளால கே பிளஸ் கேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால படிக்க முடியுதா? படிக்க முடியாது. அப்ப டிஃபரன்ஸ் அந்த டி சவுண்ட் தனியா டிஃபரன்ஸ் வச்சா தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் போடணும். இத கே, கே, டி இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஜாயின் பண்ணுமே தவிர, மேல வந்து போட்டிருக்கிற மாரி நம்மளால ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் வந்து காட்ட முடியாது. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் ஆஃப் ஸ்ட்ரோக் நம்மளால காட்ட முடியலையோ, அங்கெல்லாம் ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் வந்து போயிரும். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப லுக்டுன்னு ஒரு ஸ்ட்ரோக்ஸ் நான் வந்து காட்டுறேன். இப்ப லுக்டு அப்படின்னா, எல் போடுறோம். நான் இதோட இப்படி நிறுத்திக்கிட்டேன்னா, இது என்ன மாரி ஸ்ட்ரோக் மாரி தெரியுது? வெறுமனே எல் ஸ்ட்ரோக் மாரி தெரியுது. கரெக்ட்டுங்களா? வேகமா பார்க்குறப்ப, டக்குன்னு பார்க்குறப்ப இது வெறுமனே எல் மாரி தான் தெரியுது. ஆனா நான் இதுல வந்து எல் போட்டிருக்கேன், கேடி ஹால் பண்ணியிருக்கேன்னா நம்ப மாட்டீங்க. அதனால இந்த மாரி எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால காட்ட முடியலையோ, ரெகக்னைஸ் பண்ண முடியலையோ, அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாங்க? இந்த மாரி ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. லுக்டு. எல், கே, டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதே மாரி இப்ப ஃபேக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எஃப் போட்டு இப்படி நான் வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னா, இது வந்து எஃப், கே, டி சவுண்ட் மாரி தெரியுதா பாருங்க. இல்ல வெறும் எஃப் மட்டும் மாரி தெரியுதா? வெறும் எஃப் மட்டும் மாரி தான் தெரியும் அதுல. ஓகே. அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்றாங்க? இந்த மாரி ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் எடுக்க முடியாதோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் வந்து போடணும். அதே மாரி அந்த டெட் சவுண்ட் இருக்குங்க இல்லையா? டெட்டு, டெட்டு இந்த சவுண்ட்லாம் வந்து வரும். அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து டீய டிஸ்ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க. ஸ்டார்ட்டிங்லயும் வரும், எண்டிங்லயும் வரும். அந்த மாரி டிஸ்ஜாயின் பண்ணி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ட்ரீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, இப்படி நம்ம வந்து எழுதிருவோம். ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ட்ரீட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டீக்கு அப்புறமா இன்னொரு டெட்.
படிக்கிறப்பே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். டெட், டியூட் இந்த மாதிரி வந்து வரும். அப்படின்ற பட்சத்தில் ட்ரீ போட்டுட்டு டிஸ்ஜாயிண்டட் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோடு போட சொல்கிறாங்க. டீயை ஹால் பண்ணியோ இல்லைனா டியை ஹால் பண்ணியோ போட்டுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரீட்டட், ஓகே, ட்ரீட்டட், கிரெடிட்டட், ட்ரெட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இது எண்டிங்கில் மட்டும்தான் வருமானா அப்படி கிடையாது, ஸ்டார்டிங்லேயே வந்து வரும். பட் டைட் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டீயை ஹால் பண்ணி அதில் வந்து ஐ வபல் நம்ம வந்து வச்சுக்கலாம் டைட். இதுவே டைட்னஸ் அப்படின்னா இந்த மாதிரி எழுதாதீங்க, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைட்னஸ் இப்படி நீங்க வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஆப்ட் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆப்ட் இப்படி நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் போடுவோம். இதுவே ஆப்ட்னஸ் அப்படின்னா இப்படி வந்து டிசைன் பண்ணி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெறுமனே வந்து இந்த டெட் சவுண்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பாஸ்ட் டென்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே டெட் வந்துச்சுன்னா நம்ம வந்து டிசைன் பண்ணி தான் எழுதணுமான்னா அப்படி கிடையாது. எங்கெங்கெல்லாம் வந்து சேர்த்து எழுத முடியுதோ அங்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சேர்த்தே நம்ம வந்து என்ன பண்ணி எழுதிக்கலாம். இப்போ பார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே, பார்ட்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இதுவே பார்ட்டட் அப்படின்னா பார்ட்டட், இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஸ்டார்ட், எஸ்டிஆர். இதுவே ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டார்டட் இப்படிதான் வந்து எழுதணும். இதுவே கோட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க, கோட் இப்படிதான் நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதணும். கோட்டட் அப்படின்னு வருதுன்ற பட்சத்தில் இது ஃபுல் ஸ்ட்ரோக்கு, கோட்டட் வருது அப்படின்னா சின்னதாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். கோட்டட், கிரேட், கிரேடட் இந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. இந்த ஹாலிங் பிரின்சிபல் வச்சுக்கிட்டு ஃப்ரேசோகிராஃபியும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தேர்ட் பிளேஸ்ல இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது இஃப், அதே வந்து ஹால் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இஃப் இட். ஓகே, எஃப் ஹால் பண்ணா அது லைட் ஸ்ட்ரோக் இல்லையா, ஸோ அதனால டி சவுண்ட் இருக்கிற மாதிரி இஃப் இட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அதுல எஸ் சர்க்கிள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இஃப் இட் இஸ். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரேசோகிராஃபியுமே வந்து இருக்கு புக்ல, இதை நீங்க வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா, இதோட ஹால்விங் பிரின்சிபல் சாப்டர் முடியுது.